ஸ்ரீ காசி காண்டம் 40ஆம் அத்தியாயம். ஒரு இல்லறத்தாரின் கடமை. ஸ்கந்தன் கூறினார், அவிமுக்தேஷத்தின் மகத்துவத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். தாங்கள் மேலும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? நான் இப்போது அதை கூறுகிறேன். அகஸ்திய முனிவர் கூறினார், அவிமுக்தேஷத்தின் மகத்துவத்தை மீண்டும் மீண்டும் கேட்டதால் என் காதுகள் சிறந்தவை. ஆனாலும் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. சண்முகரே, இந்த இரண்டையும் ஒருவர் எவ்வாறு அடைவார் என்பதை எனக்கு கூறுங்கள். அவிமுக்தேஸ்வர லிங்கம் மற்றும் புனித திருத்தலம் அவிமுக்தம். ஸ்கந்தன் கூறினார், மிகுந்த புத்திசாலியான முனிவரே, கேளுங்கள். நித்திய பேரின்பத்தை அருளும் அவிமுக்தரை அடைவது எப்படி சாத்தியம் என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். புண்ணிய செயல்களின் சக்தியால் விரும்பிய பொருள் பெறப்படுகிறது. வேத பாதையை நாடுவதன் மூலம் அந்த புண்ணியத்தை பெறலாம். பிராமணரே, கலியும் காலனும் ஒரு ஓட்டையை கண்டவுடன் தாக்க தயாராக உள்ளனர். முனிவரே, வேத பாதையை நாடுபவர்களின் தொடர்புகளிலேயே அவர்கள் அழிந்து போகிறார்கள். தடை செய்யப்பட்டதை செய்து விதிக்கப்பட்டதை செய்யாமல் இருக்கும்போது கலியும் காலனும் ஒரு ஓட்டையை கண்டு அந்த பிராமணரை தகர்க்கிறார்கள். எனவே தடை செய்யப்பட்டவை என்னவென்று நான் தங்களுக்கு கூறுகிறேன். அவற்றை தூரத்திலிருந்து தவிர்ப்பதன் மூலம் ஒரு மனிதன் நரகத்தில் விழுவதை தடுக்க இயலும். வெங்காயம், மலம் கறக்கும் பன்றிகள், பூண்டு, கேரட் போன்ற காய்கள், அன்று ஈன்ற 10 தினங்களுக்கு முன் ஒரு பசுவின் பால், தண்டுலியா மலக்குப்பையில் வளரும் ஒரு தானியம் மற்றும் காளான்கள், இவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். வர்ஷ்கனாக்கள், வெட்டப்பட்ட பிறகும் வளரும் கீரைகள் போன்றவை, மரங்களிலிருந்து வரும் கசிவுகள், புட்டுகள், துண்டுகள், வறுத்த ஷட்குலி மற்றும் தெய்வங்களுக்கோ அல்லது திருமேனிகளுக்கோ புனிதப்படுத்தப்படாத இறைச்சி மற்றும் கன்றில்லாத பசுவின் பால் ஆகியவற்றை ஒருவர் தவிர்க்க வேண்டும். ஏகாஷபா, பிளந்த குழம்புகள் இல்லாத விலங்குகள், ஒட்டகம் மற்றும் செம்மறி ஆடுகளின் பால் தவிர்க்கப்பட வேண்டும். இரவில் தயிர் கலந்த உணவை உட்கொள்ளலாகாது. பகலில் வெண்ணெயை உட்கொள்ளலாகாது. பின்வருவனவற்றை உணவருந்தலாகாது: அன்னம், சிவப்பு வாத்து, நாரை மற்றும் அனைத்து இறைச்சி உண்ணும் பறவைகள், சரசா, கொக்கு, சேவல் மற்றும் கிளி, ஜலபாத அன்னங்கள், கஞ்சரிதாக்கள் மற்றும் தண்ணீரில் மூழ்கி மீன்களை உண்ணும் பறவைகளை உண்ணலாகாது. மீன் உண்பவர் இறைச்சி உண்பவரை விட சிறந்தவர் அல்ல. எனவே ஒவ்வொரு வகையிலும் மீன்களை தவிர்க்க வேண்டும். பாடினா மற்றும் ரோஹிதா போன்ற மீன்களை ஹவ்யா, கடவுளின் உணவு, மற்றும் காவ்யா, மானேசின் உணவு ஆகியவற்றிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவற்றை வழக்கமான இறைச்சி உண்பவர்கள் உட்கொள்ளலாம். அவை முயல், முள்ளம்பன்றி மற்றும் ஆமை ஆகியவற்றை உட்கொள்ளலாம். ஸ்வாபித், முள்ளம்பன்றி மற்றும் கோதா முதலை நல்லது. அதேபோல் அனைத்து நன்கு அறியப்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகளும் நீண்ட ஆயுளையும் சொர்க்க சுகத்தையும் விரும்புவோர் இறைச்சியை விடாமுயற்சியுடன் தவிர்க்க வேண்டும். யக்ஞத்திற்காக விலங்குகளை கொல்வது சொர்க்க சுகத்திற்கு உகந்தது, மற்றொன்று அல்ல. எண்ணெய் அல்லது நெய் இல்லாத அனைத்து பழைய பொருட்களையும் முற்றிலும் கைவிட வேண்டும். யக்ஞத்தின் போது ஸ்ரார்த்தத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது அதிகப்படியான சோதனைக்கு ஆளாகாமல் ஒரு மருந்தாக பிராமணரை மகிழ்விப்பதற்காக இறைச்சியை உண்பவரை குறை கூற இயலாது. வாழ்வாதாரத்திற்காக வேட்டையாடுவதை விரும்புபவர் அதிக சோதனைக்கு ஆளான பிறகு இறைச்சியை உண்பவரை போல மரணத்திற்கு பிறகு அத்தகைய பாவத்தை செய்ய மாட்டார். யக்ஞர்களுக்காக விலங்குகள், மரங்கள், மான்கள் மற்றும் மூலிகைகள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டன. அவற்றை கொல்லும் ஒரு பிராமணர் உண்மையில் அகிம்சகர், கொலை செய்யாதவர். அவர்களும் மரணத்திற்கு பிறகு அற்புதமான இலக்கை அடைவார்கள். பித்ருக்கள், தேவர்கள், யக்ஞங்கள் மற்றும் மதுபர்க்கத்திற்காக காயப்படுத்துவது காயமல்ல. மற்ற சந்தர்ப்பங்களில் காயத்தை வெல்ல முடியாது, அதாவது பரிகாரமில்லாத பாவமாகும் அது. சுய ஊட்டச்சத்திற்காக விலங்குகளை கொல்பவன் அறிவிலும் தீய நடத்தையிலும் பலவீனமானவன். அவனுக்கு இம்மையிலோ அல்லது மறுமையிலோ மகிழ்ச்சி இருக்காது. ஹிம்சகர்கள், வன்முறை செய்பவர்கள் 8 வகையானவர்கள். இறைச்சி உண்பவன், அதை அனுமதிப்பவன், அதை தயாரிப்பவன், வாங்குபவன், விற்பவன், உண்மையில் கொலை செய்பவன், அதை பரிசளிப்பவன், மற்றவர்களை கொல்ல தூண்டுபவன்,
ஒருவர் 100 ஆண்டுகள் ஆண்டுதோறும் குதிரை யாகம் செய்யலாம், மற்றொருவர் இறைச்சி உட்கொள்வதை தவிர்க்கலாம். இந்த இரண்டில் பிந்தையவர் உயர்ந்தவர். மகிழ்ச்சியை விரும்புபவன் தன்னை போலவே இன்னொரு மனிதனையும் காண வேண்டும். மகிழ்ச்சியும் துன்பமும் தனக்குள்ளும் மற்றவர்களிடமும் சமமாக இருக்கும். மகிழ்ச்சியோ அல்லது மற்றொன்று மாறாக மற்றவர்களுக்கு ஏற்பட்டால் அது பின்னர் தன்னைத்தானே பாதிக்கும். பலிகள் அல்லது உழைப்பு இல்லாமல் பணத்தை சம்பாதிக்க இயலாது. பணமில்லாமல் ஒருவர் எவ்வாறு புனித சடங்குகளை மேற்கொள்ள இயலும்? புனித சடங்குகள் இல்லாமல் ஒருவர் எவ்வாறு பக்தியுடன் இருக்க இயலும்? ஒருவர் எவ்வாறு மகிழ்ச்சியை பெற இயலும்? பக்தி இல்லாமல். மகிழ்ச்சி அனைவருக்கும் விரும்பத்தக்கது. அது தர்மத்திலிருந்து உருவாகிறது. எனவே 4 சாதியினரும் தர்மத்தை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். மறு உலகில் நன்மைகளுக்கான அனைத்து சடங்குகளும் முறையான வழிகள் பெறப்பட்ட செல்வத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும். மத கொடைகள் சரியான நேரத்தில் தகுதியான நபர்களுக்கு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்பட வேண்டும். ஒருவர் தகுதியற்ற ஒருவருக்கு கொடை அளித்து இது தொடர்பான தொடர்புடைய உத்தரவை பின்பற்றவில்லை என்றால் அந்த பரிசு, அதிலிருந்து கிடைக்கும் தகுதி மறைந்து விடுவது மட்டுமல்லாமல் அவரது மீதமுள்ள புண்ணியமும் தகுதியும் மறைந்துவிடும். துயரத்திலிருந்து விடுபடவும் குடும்பத்தை நிலைநிறுத்தவும் கடன்களை அடைக்கவும் கொடுக்கப்படுவது இம்மையிலும் மறுமையிலும் அக்ஷயமாக நித்திய நன்மையை பெறுதல். அவ்வாறு அது மாறுகிறது. ஒருவர் தனது சொந்த பணத்தை செலவழித்து மொழஞ்சி, பானை கிரகம், புனித நூல் முதலீடு, திருமண விழா போன்றவை மூலம் ஒரு அனாதையை புனிதப்படுத்தினால் அவரது புண்ணியம் உண்மையில் எல்லையற்றது. அக்னிஹோத்திரம் மூலமாகவோ அல்லது அக்னிஷ்டோமம் மற்றும் பிற மகா தியாகங்கள் மூலமாகவோ ஒரு பிராமணர் கௌரவிக்கப்படும் போது கிடைக்கும் பலனை மனிதர்களால் பெற இயலாது. ஆதரவற்ற பிராமணரின் திருமணத்தை கொண்டாடி தனது நோக்கத்தை நிறைவேற்றியவர் இங்கே மகிழ்ச்சியை அனுபவிப்பார். மேலும் அவர் நித்திய சொர்க்க பேரின்பத்தை அடைவார். ஒரு கன்னி பெண்ணின் திருமணம் நிச்சயிக்கப்படாமல் அவளுடைய தந்தையின் வீட்டில் முதல் மாதவிடாய் ஏற்பட்டால் அவளுடைய தந்தை ஒரு பிரணஹா கருவை அளிப்பவர் என்றும் அந்த பெண் பிரிஷலி சூத்திர பெண் என்றும் அழைக்கப்பட வேண்டும். மாயையால் அவளை திருமணம் செய்பவன் ஒரு சூத்திர பெண்ணின் கணவனாக இருப்பான். அவன் ஒரு அபங்தேயர். உணவு நேரத்தில் மற்றவர்களைப் போல ஒரே வரிசையில் அமர தகுதியற்றவன். அவனுடனான உரையாடலை என்றென்றும் கைவிட வேண்டும். இருவரின் தவறுகளையும், அதாவது பெண் மற்றும் மணமகனின் தவறுகளையும் அறிந்த பிறகு தந்தை பின்னர் அவர்களின் திருமணத்தை மீண்டும் செய்ய வேண்டும். இல்லையெனில் தந்தை குற்றம் சாற்றப்பட வேண்டியவர். பெண்கள் எப்போதும் தூய்மையானவர்கள். அவர்கள் எதாலும் தீட்டுப்படுவதில்லை. மாதாந்திர மாதவிடாய் ஓட்டம் அவர்களின் பாவங்களை விரட்டுகிறது. பெண்கள் முதலில் சூரர்கள், சோமன், கந்தர்வன் மற்றும் பக்னி ஆகியோரால் அனுபவிக்கப்படுகிறார்கள். பின்னர் ஆண்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எதனாலும் தீட்டுப்படுவதில்லை. சோமன் பெண்களுக்கு தூய்மையை கொடுத்தார். பாவகன் நெருப்பு கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக தூய்மை. கந்தர்வர்கள் அவர்களுக்கு நல்வாழ்வு உரைத்தார். எனவே பெண்கள் எப்போதும் தூய்மையானவர்கள். அக்னி மாதவிடாய் நேரத்தில் கன்னி தன்மையை அனுபவிக்கிறார். சந்திரன் அந்தரங்க முடி வளரத் தொடங்குகிறார். கந்தர்வர்கள் மார்பகங்கள் வளரத் தொடங்குகிறார்கள். எனவே இதற்கு முன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். திருமணத்திற்கு முன் முடிகள் தெரியும் ஒரு பெண் தன் குழந்தைகளை கொள்கிறாள். வளர்ந்த வடிவத்தில் மார்பகங்களை கொண்டவள் குடும்பத்தை அழிக்கிறாள். மாதவிடாய் ஏற்பட்டவள் தந்தையை அழிக்கிறாள். எனவே ஒருவர் அத்தகைய பெண்கள் அனைவரையும் தவிர்க்க வேண்டும். எனவே கன்னி தன்மையை தானமாக கொடுக்கும் பலனை விரும்பும் ஒருவர் அக்னியும் மற்றவர்களும் அவளை அனுபவிப்பதற்கு முன்பு அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் கொடுப்பவர் எந்த நன்மையையும் அனுபவிப்பதில்லை. அவளை திருமணம் செய்து கொள்பவர் வீழ்ச்சியடைகிறார், பாவத்திற்கு ஆளாகிறார். சோமனும் மற்றவர்களும் அனுபவிக்காத ஒரு பெண்ணை கொடுப்பவர் மத கொடையின் பலனை அடைகிறார். தேவர்களும் அனுபவிக்காத ஒரு பெண்ணை கொடுப்பவர் சொர்க்க இன்பங்களை அடைவதில்லை. ஞானிகள் படுக்கைகள், இருக்கைகள், வாகனங்கள், குணபா, நேபாளத்திலிருந்து வந்த ஒரு வாள் அல்லது போர்வை அல்லது ஒரு பெண்ணின் வாய், தர்பை புல், பலி பாத்திரங்கள் ஆகியவற்றை தீட்டுப்படுத்தப்பட்டவை என்று கண்டிக்க மாட்டார்கள்.
பசுவின் மடியிலிருந்து பால் சுரக்கும் நேரத்தில் ஒரு கன்று, அது ஒரு பழத்தை விடும் நேரத்தில் ஒரு பறவை, உடலுறவின் போது பெண்கள், ஒரு மானை பிடிக்கும் போது ஒரு நாய் தூய்மையானவை. ஆடுகள் மற்றும் குதிரைகளின் வாய் தூய்மையானது, பசுக்கள் முதுகில் தூய்மையானவை, பிராமணர்கள் தங்கள் கால்களில் தூய்மையானவை, பெண்கள் அவர்களின் உடலில் அனைத்து பகுதிகளிலும் தூய்மையானவர்கள். ஒரு அன்பான மனைவி பாலியல் கொடுமை செய்யப்பட்டாலும் அல்லது கொள்ளையர்களின் பிடியில் விழுந்தாலும் கைவிடப்படக்கூடாது. அவளை கைவிடுவது எங்கும் இல்லை. புளிப்பு அமில பொருட்கள் பூசப்படும் செம்பு தூய்மையாகிறது. பாஸ்மா சாம்பல் பயன்படுத்துவதன் மூலம் பித்தளை தூய்மையாகிறது. ஒரு பெண் தனது மாதவிடாய் மூலமாகவும் நீரோட்டத்தின் வழியாக ஒரு நதி மூலமாகவும் தூய்மையாகிறாள். மன ரீதியாக கூட வேறொரு ஆணை பற்றி சிந்திக்காத ஒரு பெண் உமையின் இன்பங்களை அனுபவிக்கிறாள், மேலும் உலகிலும் புகழை பெறுகிறாள். ஒரு பெண்ணின் பாதுகாவலர்களின் வரிசை: தந்தை, தாத்தா, சகோதரர், அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், தாய், முறையாக அவனை திருமணம் செய்து வைக்கும் ஆண். முந்தையவர் கிடைக்கவில்லை என்றால் அடுத்தடுத்தவர் பாதுகாவலர். இயற்கையாகவே பாதுகாவலர் அவளை திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலும் கருவை கொன்ற பாவத்தை அவர் அனுபவிக்கிறார். அவளை திருமணம் செய்து கொடுக்க யாருமில்லை என்றால் ஒரு பெண் தன் சொந்த கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பெண் தூய்மையின் பாதையிலிருந்து விலகிச் சென்றால் அவளுடைய அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு அழுக்காக வைக்கப்பட்டு படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாள். நிச்சயமாக அவளுக்கு வாழ்வாதாரத்திற்காக ஒரு துளி உணவு கொடுக்கப்பட வேண்டும். ஒழுக்க குறைபாடு மனதளவில் மட்டுமே இருந்தால் மாதவிடாய்க்கு பிறகு பெண் தூய்மையாகிறாள். அவள் கருத்தரித்தாலோ, கருவையோ அல்லது கணவனையோ கொன்றாலோ அல்லது வேறு ஏதேனும் பெரிய பாவத்தை செய்தாலோ அவள் கைவிடப்படுகிறாள். ஒரு சூத்திரன் ஒரு சூத்திர பெண்ணை மனைவியாக எடுத்துக்கொள்கிறான். ஒரு வைஷ்ணவ்யன் ஒரு சூத்திர பெண்ணையும் வைசிய பெண்ணையும் மனைவியாக கொள்கிறான். ஒரு சத்திரியன் ஒரு சூத்திரனையும் ஒரு வைசிய பெண்ணையும் ஒரு சத்திரிய பெண்ணையும் மனைவியாக கொள்கிறான். ஒரு பிராமணன் மற்ற 3 பெண்களையும் ஒரு பிராமண பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிறான். ஒரு சூத்திர பெண்ணை தன் படுக்கையில் படுக்க அனுமதிப்பதன் மூலம், அதாவது ஒரு சூத்திர பெண்ணை திருமணம் செய்வது ஒரு பிராமணன் வீழ்ச்சி அடைகிறான். அவளிடமிருந்து ஒரு மகனை பெறுவதன் மூலம் அவன் ஒரு பிராமணனின் அந்தஸ்திலிருந்து விலகுகிறான். யக்ஞங்கள், ஸ்ராத்தங்கள் அல்லது விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் தொடர்பாக அவன் செய்யும் சடங்குகள் சூத்திர மனைவி தேவர்கள் போன்றவர்களால் வழி நடத்தப்பட்டால் அதில் பங்கேற்க வேண்டாம். அவனும் சொர்க்கத்தை அடைய மாட்டான். நெருங்கிய பெண் உறவினர்கள் அவர்கள் முறையாக மதிக்கப்படாத இல்லத்தை இது போன்ற ஒரு பிராமண சூத்திர குடும்பத்தில் நடக்கும் என்று சபிக்கிறார்கள். இதன் மூலம் இந்த குடும்பங்கள் நிச்சயமாக கிருத்தியாக்களால் அழிக்கும் சக்திகளை கொண்ட பெண் தெய்வங்கள் தாக்கப்பட்டது போல் அழிந்து போகின்றன. எனவே சுவாசினிகள், கணவர்கள் வாழும் பெண்கள், செழிப்பை விரும்பும் ஆண்கள் நகைகள், உடைகள் மற்றும் உணவுகள் மூலம் அவர்களை வரவேற்க வேண்டும். பெண்கள் தங்களுக்கு வழங்கப்படும் ஆபரணங்கள், உடைகள் மற்றும் உணவுப் பொருட்களால் மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. அங்கு அனைத்து புனித சடங்குகளும் பலனளிக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் மனைவி பெண் கணவனிடம் முழுமையான திருப்தி அடைந்து, கணவன் மனைவியிடம் முழுமையாக திருப்தி அடைந்த இல்லத்தில் செழிப்பு இருக்கும். இந்த 5 யக்ஞங்களும் மங்களகரமானவை மற்றும் அற்புதமானவை. ஆகுத, ஹுத, பிரஹூத, பிரஷித மற்றும் பிரம்மஹூத ஜபம் மந்திரங்களை மீண்டும் கூறுவது ஆகுதமாகும். ஹோமம் செய்வது பூதமாகும். பூதங்களுக்கு வழங்கப்படும் காணிக்கைகள் பிரபூதத்தை உருவாக்குகின்றன. மனேசை சாந்தப்படுத்துவது பிரசிதமாகும். மேலும் பிராமணர்களை வணங்குவது பிரம்மபூதமாகும். இந்த 5 யஜ்ஞங்களையும் தவறாமல் செய்யும் ஒரு பிராமணர் ஒருபோதும் பேரழிவை சந்திப்பதில்லை. இவற்றை செய்யாவிட்டால் அவர் 5 சுனங்களின் கொலைகள் பாவத்திற்கு ஆளாவார். ஒரு பிராமணரை சந்திக்கும் போது ஒருவர் தனது குசலத்தை குறித்து விசாரிக்க வேண்டும். ஒரு சத்திரியனை சந்திக்கும் போது அவனது அனாமயத்தை குறித்து, உடல் நலம், நோயிலிருந்து விடுதலை இவற்றை குறித்து விசாரிக்க வேண்டும்.
ஒரு வைசியனை சந்திக்கும் போது அவனது சுகத்தை பற்றி, அதாவது மகிழ்ச்சியை குறித்து விசாரிக்க வேண்டும். ஒரு சூத்திரனை சந்திக்கும் போது அவனது சந்தோஷத்தை, ஆனந்தத்தை குறித்து, திருப்தி குறித்து விசாரிக்க வேண்டும். 8வது வயது நிறைவடையும் வரை ஒரு குழந்தை புதிதாக பிறந்த குழந்தையை விட சிறந்ததல்ல. உபநயன விழா செய்யப்படும் வரை கண்மூடித்தனமாக சாப்பிடுவதால் தடை செய்யப்பட்ட உணவு குழந்தை தீட்டுப்படாது. போஷ்ய குழுவை சேர்ந்த அந்த மக்களின் சரியான உணவு, அதாவது வளர்க்கப்படுவதற்கு தகுதியானது, புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை கொண்டுள்ளது. அவர் பராமரிக்கப்படாவிட்டால் பேரழிவு ஏற்படும். எனவே அவர்கள் விடாமுயற்சியுடன் பராமரிக்கப்பட வேண்டும். போஷ்யர்கள் 9 பேர் உள்ளனர். தாய், தந்தை, குருவின் மனைவி, சொந்த குழந்தைகள், சார்ந்தவர்கள், ஆசான், சாதாரண வருகையாளர், வழக்கமான விருந்தினர்கள் மற்றும் புனித நெருப்பு. பலரால் வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்கும் ஒரு மனிதன் உண்மையான அர்த்தத்தில் வாழ்க்கை வாழ்கிறான். தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ளும் மனிதன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவனாக கருதப்பட வேண்டும். செழிப்புக்கான ஆசை கொண்டவன் ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மற்றும் சிறப்பு மிக்கவர்களுக்கு, அறிஞர்களுக்கு கொடைகளை வழங்க வேண்டும். தாராளமான கொடைகளை வழங்காதவர்கள் மற்றவர்களின் செல்வத்தில் வாழும் நபர்களாக பிறக்கிறார்கள். நல்ல நடத்தை கொண்ட ஒரு இல்லறத்தார், தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர், கருணை மற்றும் பரிபூர்ண சகிப்புத்தன்மை கொண்டவர் மற்றும் தெய்வங்களில் மற்றும் விருந்தினர்களின் பக்தர், பக்தியுள்ளவர் மற்றும் நீதிமான் என்று கூறப்படுகிறது. இரவின் 2 நடு யாமங்களில், அதாவது காலை 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை உறங்கி ஹோமம் செய்த பிறகு மீதமுள்ள நெய்யை அருந்தும் ஒரு பிராமணர் ஒருபோதும் சிரமங்களை எதிர்கொள்ள மாட்டார். இல்லத்தில் இருப்பவர் ஒரு விருந்தினரை சந்திக்கும் போது பின்வரும் 9 விஷயங்களை எப்போதும் பயிற்சி செய்ய வேண்டும். பேச்சு, கண்கள், மனம் மற்றும் முகத்தில் நலம் விசாரித்தல், குசலம் விசாரித்தல், வரவேற்பிற்காக எழுந்து நிற்பது, இங்கே வரவேற்கிறோம் போன்ற வார்த்தைகளால் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அன்புடன் வாழ்த்துதல். உபாசனை, அவரை தானே அருகில் அமர வைப்பது அல்லது அவரது பாதங்களை பிடித்து விடுவது. அனுபிரஜ்யா, புறப்படும் போது விருந்தினருக்கு பின்னால் சில அடிகள் பின்தொடர்வது. எந்த செலவும் இல்லாத இந்த செயல்கள் ஒரு இல்லத்தரசரின் செழிப்பிற்கு உகந்தவை. இதேபோல் பின்வரும் 9 செயல்களையும் சிறிது செலவில் செய்ய வேண்டும். இருக்கைகள் வழங்குதல், பாதங்களை சுத்தம் செய்வதற்கான தண்ணீர், ஒருவனின் திறனுக்கு ஏற்றவாறு உணவளித்தல், படுக்கையாக தரை, படுக்கைக்கு அடியில் புல், அருந்துவதற்கான தண்ணீர், நீராடுவதற்கான எண்ணெய் மற்றும் விளக்குகள். இந்த 9 செயல்களும் ஒரு இல்லத்தரசியின் வாழ்க்கையில் சக்திகளை அளிக்கின்றன. இதேபோல் பின்வரும் 9 விக்கிரமங்களை, தீய செயல்கள் ஒரு இல்லத்தரசி தவிர்க்க வேண்டும். புறம் பேசுதல், பிற ஆண்களின் மனைவிகளை அணுகுதல், காயம், இரக்கமின்மை, பொய், விரும்பத்தகாத நடத்தை, வெறுப்பு, ஆணவம் மற்றும் வஞ்சகம். இந்த 9ம் சொர்க்க பாதையின் தடைகள். செய்ய வேண்டிய 9 அத்தியாவசிய தினசரி கடமைகள் உள்ளன. அவை நீராடல், சந்தியா பிரார்த்தனைகளான சந்தியாவந்தனம், ஜபம், ஹோமம், வேதங்களை படிப்பது, தெய்வ வழிபாடு, வைஸ்வதேவா, உணவிற்கு முன் நெருப்பில் அர்ப்பணிப்பு, விருந்தினர்களை வரவேற்பது மற்றும் 9வது பித்ருக்களுக்கு விக்னேஷன்கள். முனிவரே, இரகசியமாகவும் பாதுகாக்கப்படவும் வேண்டிய 9 விஷயங்களை கேளுங்கள். பிறப்பு, நட்சத்திரம், உடல் உறவு, மந்திரங்கள், இரகசிய ஆலோசனைகள், குடும்பங்களுக்கு இடையேயான பகை, ஏமாற்றுதல், வாழ்க்கை, பணநிலை, கௌரவத்திற்கு அவமானம், மனைவி, இவை வெளிப்படுத்தவே கூடாது. இந்த 9 விஷயங்களையும் வெளிப்படுத்தலாம். இரகசிய பாவம், நேர்மையற்ற பொருள் அல்லது நபர், நடைமுறை பயன்பாட்டிற்கு உகந்த அனைத்தும், கடன்களை திருப்பி செலுத்துதல், குடும்பத்துடன் ஒன்று, விற்பனை, வாங்குதல், மகளை திருமணத்தில் கொடுப்பது, நல்ல குணங்களின் முழுமை, வேறு எதையும் யாரும் எங்கும் வெளிப்படுத்தலாகாது. பின்வரும் 9 பேருக்கு கொடுக்கப்படுவது தீராத நன்மையை தருகிறது. தகுதியானவர்கள், நண்பர்கள், தாழ்மையானவர்கள், ஏழைகள், உதவியற்றவர்கள், மற்றவர்களுக்கு உதவுபவர்கள், தாய், தந்தை மற்றும் ஆசான்கள். இந்த 9 பேருக்கு கொடுத்தால் இவை உண்மையில் பயனற்றவை.
ஒரு முரட்டுத்தனமான முகஸ்துதி செய்பவன், ஒரு திருடன், ஒரு மோசமான மருத்துவர், ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு மூர்க்கத்தனமானவன், ஒரு முரடன், ஒரு மல்யுத்த வீரன் மற்றும் ஒரு கைதி. அவசர நிலையின் போதும் இந்த 9 விஷயங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவருக்கு சந்ததியினர், மனைவி, அடைக்கலம் தேடுபவர்கள், குறுகிய கால வைப்பு தொகைகள், நீண்ட கால வைப்பு தொகைகள், அடகு வைத்த பொருள்கள், பாரம்பரிய பிரார்த்தனைகள், வரதட்சணை தொகை மற்றும் ஒரு மகன் இருந்தால் முழு சொத்து. இவற்றை கொடுப்பவர் ஏமாற்றப்பட்ட ஆன்மா. பரிகார சடங்குகள் மூலம் மட்டுமே அவர் தூய்மையாக முடியும். இந்த 9 தொகுப்புகளின் 9 தொகுப்புகளை உணர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவர் மகிழ்ச்சியானதை அடைவார். அனைவருக்கும் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை வழங்கும் 9 தொகுப்புகளை நான் குறிப்பிடுவேன். உண்மைத்தன்மை, தூய்மை, வன்முறையை தவிர்ப்பது, சகிப்புத்தன்மை, தாராள மனப்பான்மை, கருணை, மனக்கட்டுப்பாடு, திருடாமை மற்றும் புலன்களின் மீது கட்டுப்பாடு. இவை அனைத்தும் பக்திக்கான வழிமுறைகள். தர்மம், சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை ஒளிரச் செய்யும் நல்லவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான இந்த 90 விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு இல்லத்தரசர் ஒருபோதும் சிரமங்களை எதிர்கொள்வதில்லை. பணிவு, மனைவி, மகன், சகோதரன், நண்பன், வேலைக்காரன், சார்ந்திருப்பவர்கள் மற்றும் அவரது நாக்கு, இனிமையான பேச்சு ஆகிய குணங்கள் இருந்தால் ஒருவருக்கு எல்லா இடங்களிலும் உயர்ந்த மதிப்பு கிடைக்கும். பின்வரும் 6 விஷயங்கள் பெண்களை தீட்டுப்படுத்தப்படுகின்றன: மது அருந்துதல், தீயவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல், கணவனிடமிருந்து பிரிந்திருத்தல், அலைந்து திரிதல், அதிகமாக உறக்கம் கொள்ளுதல் மற்றும் வேறொருவரின் இல்லத்தில் தங்குதல். மலிவாக உணவு தானியங்களை சேகரித்து வாங்கி அதிக விலைக்கு விற்பவன் ஒரு வட்டிக்காரன். யாரும் அவரது உணவில் பங்கேற்கலாகாது. ஆரம்பத்தில் ஒரு எருமை வளர்ப்பவரை மகிஷிகர், நடுவில் ஒரு சூத்திர பெண்ணின் விஷாலி கணவனாகவும் இறுதியில் சார்த்த காலத்தில் ஒரு வட்டிக்காரனாகவும் காணும்போது மானேக்கள் ஏமாற்றமடைந்து சென்று விடுகிறார்கள். மேற்கண்ட 2 சொற்களின் விளக்கம் வேறு விதமாக. கற்பு இல்லாத பெண் மகிஷி என்று அழைக்கப்படுகிறாள். அந்த தீய பெண்ணை நேசிப்பவன் மகிஷிகா என்று அழைக்கப்படுகிறான். தன் புருஷனை கைவிட்டுவிட்டு, அதாவது தன் கணவரை கைவிட்டுவிட்டு வேறொருவரை நேசிப்பவள் பிரிஷலி என்று அறியப்பட வேண்டும். சூத்திர பெண்ணை தனியாக அல்ல, சமைத்த அரிசி சூடாக இருக்கும் வரை, மக்கள் அமைதியாக உணவருந்தும் வரை, ஹவிஸின் உணவு பிரசாதம் நல்ல குணங்கள் பெருமையுடன் விவரிக்கப்படாத வரை மானேக்கள் உணவு பிரசாதங்களை உட்கொள்கிறார்கள். வேதங்களை நன்கு அறிந்த கல்வியும் பணிவும் கொண்ட ஒரு மனிதன் இல்லத்திற்கு விருந்தினராக வரும் பொழுது அனைத்து மருத்துவ மூலிகைகளும் நாம் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறுகின்றன என்று அவை விளையாடுகின்றன. வேதங்களை அறியாத, அசுத்தமான நல்ல நடத்தை அல்லது புனித விரதங்களை செய்யாத வீழ்ந்த ஒருவருக்கு உணவு படைக்கப்பட்டால் உணவு புலம்ப தொடங்குகிறது. நான் என்ன பாவம் செய்தேன்? வேத படிப்பு மற்றும் பயிற்சியின் மூலம் ஒரு ஆண் விருந்தினர் தனது வயிற்றுக்குள் செல்லும் உணவை ஜீரணிக்க முடிந்தால் அவர் 10 முந்தைய தலைமுறையினரையும் தானம் செய்பவரின் 10 அடுத்தடுத்த தலைமுறையினரையும் மீட்டுக் கொள்கிறார். பெண்கள் முழுமையாக மொட்டையடிக்கப்படக்கூடாது. ஒருவர் ஒரு வழிபாடாக பசுக்களை பின்தொடரக்கூடாது. ஒருவர் இரவில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கலாகாது. ஒருவர் இரவில் அல்லது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வேத வசனங்களை கூறலாகாது. பெண்களின் முண்டனம், தலையை மொட்டையடிப்பது இவ்வாறு செய்யப்பட வேண்டும். 2 அங்குல நீளத்திற்கு வெட்டப்பட்ட மரத்தின் முழு நீளத்தையும் உயர்த்துவது 1 அங்குலம் 2 சென்டிமீட்டருக்கும் இன்ச்சி அளவிற்கும் சற்று குறைவானது. ஒரு அரசர் அல்லது ஒரு இளவரசன் அல்லது அதிக கல்வி கற்ற ஒரு பிராமணரை கூந்தல் வெட்டுதல் செய்யலாகாது. வேறு ஏதேனும் பரிகார சடங்குகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். முடிகளை பாதுகாக்க வேதங்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு பிராமணருக்கு 2 முறை வழக்கமான விரதமும் 2 முறை சாதாரண தட்சிணையும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன்னை ஒரு கிரகஸ்தனாக இல்ல உரிமையாளராக கருதி திருமண நெருப்பை ஏற்றாமல் இருந்தால் அவனது உணவை உண்ணலாகாது. அவன் விருத்தாபகன், வீண் சமையல் செய்பவன் என்று அழைக்கப்படுகிறான்.
தம்பி ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு மூத்த சகோதரர் காத்திருக்கும் போது அக்னிஹோத்திர தீட்சை பெற்றால் அவன் பரிவேத்ரி என்று அழைக்கப்பட வேண்டும். மூத்த சகோதரர் பரிவத்தி ஆகிறார். அத்தகைய சூழ்நிலையில் பரிவேத்ரி இந்த பாவ செயலில் கருவியாக செயல்படும் மணமகள், அவளை திருமணம் செய்து கொடுத்தவர் மற்றும் சடங்கை தலைமை தாங்கிய பூசாரி ஆகிய 5 பேரும் நரகத்திற்கு செல்வார்கள். மூத்த சகோதரர் ஆண்மையற்றவராக, நாடு கடத்தப்பட்டவராக, ஊமையாக, சோம்பலாக, உலகத்தை துறந்தவராக, கூன்முதுகு, குள்ளராக அல்லது வீழ்ந்தவராக இருந்தால் பரிவேதனத்தில் திருமணம் போன்றவற்றில் மிஞ்சுதல் எந்த தீங்கும் இல்லை. வேதங்களை விற்கும் பிராமணன் வேத எழுத்துக்களைப் போலவே பல பிரணஹத்யா கருவை கொல்வது பாவங்களை செய்கிறான். பண ஆதாயத்திற்காக கடத்தப்படுதல். துறவியாக மாறிய ஒருவர் அதன் பிறகு உடல் உறவில் ஈடுபட்டால் அவர் 60,000 ஆண்டுகள் மலத்தில் புழுவாக பிறப்பார். பின்வரும் பாவங்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவரை கூட வீழ்ச்சியடைய செய்கின்றன. சூத்திரரின் உணவு, சூத்திரர்களுடன் தொடர்பு, சூத்திரரின் அதே இடத்தை ஆக்கிரமித்தல் மற்றும் சூத்திரரிடமிருந்து கல்வியை பெறுதல். சூத்திரரிடமிருந்து நன்கொடைகளை பெற்று அதை பிராமணர்களுக்காக சமைத்து பிராமண பளபளப்பை இழந்து அறியாமையில் இருக்கும் பிராமணர்கள் ஒரு பயங்கரமான நரகத்திற்கு செல்வார்கள். தேன், பானிதா அதாவது பச்சை சர்க்கரை, கீரைகள், பால் பொருட்கள், உப்பு மற்றும் நெய் ஆகியவற்றை கையில் கொடுத்து உட்கொண்டால் பிரியாவிடை சடங்கு, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும். எண்ணெய், உப்பு, ஊறுகாய் போன்றவற்றை கையால் படைத்து கொடுப்பது தானம் செய்பவருக்கு எந்த பலனும் அளிக்காது. அவற்றை உண்பவருக்கு பாவம் ஏற்படுகிறது. சமைத்த உணவை இரும்பு பாத்திரத்தில் வழங்கினால் கொடுப்பவர் நரகத்திற்கு செல்வார். அதை உட்கொள்பவர் அதை மலம் போல உட்கொள்கிறார். விரலால் அதாவது ஆள்காட்டி விரலால் பற்களை சுத்தம் செய்தல், கையால் உப்பு மற்றும் களிமண் உட்கொள்ளுதல் மட்டுமே பசுவின் இறைச்சியை உண்பதற்கு சமமாகும். தண்ணீர், பால், பாயாசம், தானம், நெய் மற்றும் உப்பு ஆகியவற்றை கையால் வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் அது பசுவின் இறைச்சியை உண்பதற்கு சமமாகும். ஒரு முட்டாள் முன் அமர்ந்தாலும் புண்ணியம் செய்பவர், தொலைவில் அமர்ந்தாலும் புண்ணியம் செய்பவருக்கு பரிசு வழங்கப்பட வேண்டும். ஒரு முட்டாள் விஷயத்தில் முன்னுரிமையை கடைபிடிக்காததால் எந்த தீங்கும் இல்லை. ஒரு பிராமணர் வேதங்களை படிக்க தவறிவிட்டால் பிராமணர்களுக்கு முன்னுரிமை என்ற விதியை மீறுவதில் எந்த தவறும் இல்லை. நெருப்பை எரிய விடாமல் சாம்பலில் ஒரு காணிக்கை வழங்கப்படலாகாது. உணவு எடுத்துக்கொள்வது மற்றும் பண பரிசுகளை வழங்குவது போன்ற விஷயத்தில் வேதங்களை நன்கு அறிந்த மற்றும் அருகில் அமர்ந்திருக்கும் ஒரு பிராமணருக்கு முன்னுரிமையை யாராவது புறக்கணித்தால் அது 7ஆம் தலைமுறை வரை குடும்பத்தை எரிக்கும். இந்த பிராமணர்களை சூத்திரர்களுக்கு இணையாக நடத்த வேண்டும். பசுக்களை மேய்ப்பவர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள், நடிகர்கள், தூதர்கள் மற்றும் வட்டி வாங்குபவர்கள் கடவுள்களின் பணத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் ஒரு பிராமணரின் சொத்தை தவறாக பயன்படுத்துவதன் மூலமும் ஒரு பிராமணருக்கு ஆதரவாக முன்னுரிமையை புறக்கணிப்பதன் மூலமும் குடும்பங்கள் விரைவாக அழிந்து போகின்றன. பசுக்கள், நெருப்பு மற்றும் பிராமணர்கள் தொடர்பாக யாராவது கொடுங்கள் என்று கூறினால் அவர் 100 வகையான மிருகங்களில் பிறந்து பின்னர் சண்டாளர்களிடையே பிறப்பார். ஒரு பரிசு, எடுத்துக்காட்டு, ஒரு பரிசு வாய்மொழியாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு நடைமுறையில் நிறைவேற்றப்படாவிட்டால் அது இந்த உலகிலும் மறு உலகத்திலும் திருப்பி செலுத்தும் கடமையாக மாறும் கடனாக கருதப்பட வேண்டும். ஒரு விகாசாசின் உணவின் எச்சங்களை உட்கொள்பவர் எப்போதும் அல்லது அமிர்த போஜனம் உணவிற்கு அமிர்தம் உட்கொள்பவர் ஆவார். யக்ஞத்தின் எச்சங்கள் அமிர்தம், உண்ணப்பட்டவற்றின் எச்சங்கள் விகாசம். துணி இடது தோளில் இருந்து கீழே விழுந்து தொப்புளுக்கு அருகில் வந்துவிட்டால் மனிதன் ஏகவாசம் ஒரு துணியை அணிந்தவர் ஆவார். தெய்வங்கள் மற்றும் மானேக்களின் சடங்குகளிலிருந்து அவரை விலக்க வேண்டும். ஒரு சிறந்த பிராமணர் நீராடிய பிறகு தண்ணீரில் தர்ப்பணம் நீர்பானம் செய்தால் அவர் பித்ரு யக்ஞ சடங்குகளின் முழு பலனையும் பெறுகிறார். யாராவது உணவு உட்கொண்ட பிறகு தனது கைகளை சுத்தம் செய்து அந்த வாயில் தண்ணீரை விழுங்கினால் அவர் 3ஐயும் காயப்படுத்தி அழித்து விடுகிறார். அதாவது தெய்வீக சடங்கு, மானேக்களின் சடங்கு மற்றும் அவரது சொந்த ஆன்மா. பின்வரும் சந்தர்ப்பங்களில் உணவை உட்கொண்ட பிறகு பரிகாரமாக சந்திராயன சடங்கு செய்ய வேண்டும்.
குழுவாக உணவளித்த அரசவை உறுப்பினர்களால் சமைத்த அல்லது வழங்கப்படும் உணவு, கிராம பூசாரி இடத்தில் உணவு மற்றும் பெண்கள் முதல் முறையாக சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்தில் சீமந்த கொண்டாட்டத்தில் உணவு, ஒரு துஷ்டனின் இடத்தில் உணவு உட்கொண்ட பிறகு சந்திராயன சடங்கை செய்ய வேண்டும். அங்கு எந்த பிராமணனும் 15 தினங்கள் அல்லது 1 மாதமாக உணவு உட்கொண்டதில்லை. சத்ரிகள் நீண்ட காலமாக யக்ஞங்களில் பங்கேற்பவர்கள், தீட்சிதர்கள், தீட்சை பெற்றவர்கள், துறவிகள், மத மாணவர்கள் மற்றும் ரித்விக்குகளின் சடங்குகளை செய்பவர்கள் விஷயத்தில் எந்த சூதகமும், அதாவது உறவினர்களின் பிறப்பு மற்றும் இறப்புகளால் ஏற்படும் மாசுபாடு கடைபிடிக்க வேண்டியதில்லை. அஜீரணம், வாந்தி, மொட்டையடித்தல், உடலுறவில் ஈடுபடுதல், கெட்ட கனவு காண்பது மற்றும் ஒரு துஷ்டனை தொடுவது போன்றவற்றிற்கு நீராடல் பரிந்துரைக்கப்படுகிறது. சைத்திய விருட்சம் கிராமவாசிகளால் வழங்கப்படும் ஒரு மரம், ஒரு இறுதிச் சடங்கு, ஒரு யாகம். சிவ நிர்மலையில் பங்கு கொள்பவர் சிவனுக்கு உணவு பிரசாதங்களை விட்டுச் செல்வது மற்றும் வேதங்களை வெறுப்பவர் ஆகியோரை தொட்ட பிறகு ஒருவர் தனது ஆடைகளுடன் நீராட வேண்டும். யாக குண்டத்திற்கு வெளியே தேவர்கள் மற்றும் பிராமணர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களை ஓதும் போதும், நீர் அருந்தும் போதும் மற்றும் உணவு உட்கொள்ளும் போதும் காலணிகளை விட்டு செல்ல வேண்டும். களத்திலும் வயலிலும் உள்ள தானியங்கள், கிணறுகள் மற்றும் தொட்டிகளில் உள்ள நீர் மற்றும் ஒரு மாட்டு வண்டியில் உள்ள நீர் ஆகியவை தடை செய்யப்பட்ட ஒன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம். உணவு உட்கொள்ளும் போது தலையை மூடிக்கொண்டு தெற்கு நோக்கி உணவு உட்கொண்டால், காலணிகளை அணிந்து கொண்டு உணவு உட்கொண்டால் பேய்களை உண்ணும் முறை இது. யதுதானர்கள், பிசாசுகள், ராட்சசர்கள் மற்றும் இரக்கமற்ற செயல்களை செய்யும் மனிதர்கள் மண்டலத்தால் மாய வரைதல் சூழப்படாத உணவின் சாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். பிரம்மதேவர் உள்பட அனைத்து சூரர்களும் அனைத்து வசிஷ்டர் முதலான பெரிய முனிவர்களும் மண்டலத்திலிருந்து வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள். எனவே மண்டலத்தை உருவாக்க வேண்டும். பிராமணரால் உருவாக்கப்படும் மண்டலம் சதுரமானது. ஒரு சத்திரியரால் ஒரு முக்கோணம், ஒரு வைசியரால் ஒரு வட்டம். சூத்திரரின் விஷயத்தில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்றுதான் விதிக்கப்பட்டுள்ளது. மடியிலோ, கையிலோ, அழுக்கு உடையிலோ, இருக்கையிலோ, படுக்கையிலோ உணவை எடுத்து கொள்ளக்கூடாது. சேற்றில் மூழ்கியிருக்கும் போது உணவை எடுத்து கொள்ளலாகாது. பிராமணர்கள் தர்ம சாஸ்திரங்களின் தேர்களில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வேதங்களின் வாளை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் விளையாட்டாக உச்சரிப்பது கூட மிகப்பெரிய தர்மமாக நினைவில் கொள்ளப்படுகிறது. பக்தியையும் நல்லொழுக்கத்தையும் விரும்புபவன் இரவில் உலர்ந்த தானியம் மற்றும் தயிருடன் கலந்த உணவை உண்ணலாகாது. அப்படி உணவை உட்கொண்டால் அவன் துஷ்பிரயோகம் செய்வான், மேலும் நோய்களாலும் அவதிப்படுவான். ஒரு பிராமணன் வெறும் கைகளால் பானிதம், பால், தண்ணீர், உப்பு மற்றும் கூழ் ஆகியவற்றை கொடுத்த பிறகு கிருஷ்ண சந்திராயணம் பிரசவ சடங்கு செய்ய வேண்டும். தர்மத்தை அறிந்த ஒருவர் வாசனை திரவியங்கள், ஆபரணங்கள் மற்றும் மாலைகளை நன்கொடையாக வழங்கினால் அவர் எங்கிருந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நறுமணம் மிக்கவராகவும் இருப்பார். இண்டிகோவில் சாயம் பூசப்பட்ட துணியை ஒருவர் தூக்கி எறிய வேண்டும். பெண்களுடன் உடலுறவு கொள்ள நோக்கம் கொண்ட படுக்கையில் அது தீங்கு விளைவிக்காது. நீலி செடிகளை வளர்ப்பதன் மூலமும் அவற்றை விற்பதன் மூலமும் அதன் மூலம் தன்னை தக்க வைத்து கொள்வதன் மூலமும் ஒரு பிராமணன் தூய்மையற்றவனாகிறான். 3 கிருஷ்ண சடங்குகளை கடைபிடிப்பதன் மூலம் அவர் தூய்மையடைவார். நீலி சாயம் பூசப்பட்ட துணியை அணிபவர் புனித நீராடுதல், கொடைகள், தவம், ஹோமங்கள், வேதங்களை படிப்பது, மானேக்களுக்கு பானங்கள் மற்றும் பெரிய யஜ்ஞங்கள் ஆகியவற்றின் பலனை அடைய மாட்டார். நீலி சாயம் பூசப்பட்ட துணியை ஒரு பிராமணர் அணிந்தால் அந்த துணியில் எத்தனை நூல்கள் உள்ளதோ அத்தனை ஆண்டுகள் அவர் நிச்சயமாக நரகத்தில் வசிப்பார். ஒரு இரவும் பகலும் உண்ணா விரதம் இருந்த பிறகு, அதாவது உண்ணா நோன்பு இருந்த பிறகு பஞ்சகவ்யம் உட்கொள்வதன் மூலம் அவர் தூய்மையடைகிறார். நீலி சாயம் பூசப்பட்ட துணியில் உணவு வழங்கப்பட்டால் அதை உண்பவர் மலத்தை உண்பது போல அதை வழங்குபவர் நரகத்தில் விழுவார். ஒரு பிராமணரின் உணவு அமிர்தம், சத்திரியனின் உணவு பால் என்றும், வைசியனின் உணவு உண்மையான உணவு என்றும், சூத்திரனின் உணவு இரத்தம்
இரத்தம் என்றும் நினைவு கூறப்படுகிறது. பிராமணனின் உணவு வைஸ்வதேவ சடங்கு, ஹோமம், தெய்வ வழிபாடு மற்றும் ஜபங்கள் மூலம் ரிக், யஜுஸ் மற்றும் சாமம் மூலம் புனிதப்படுத்தப்படுகிறது. எனவே இது அமிர்தம். க்ஷத்ரியனின் உணவு வழக்குகளுக்கு ஏற்ற நீதியை வழங்குவதன் மூலமும் குடிமக்களின் உரிய பாதுகாப்பின் மூலமும் பெறப்படுகிறது. எனவே அது பால் ஆகிறது. ஒரு வைஷ்யன் வழங்கும் உணவு ஒரு கலப்பையின் மணிக்கணக்கில் கட்டப்பட்ட காளைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் சீதா யக்ஞம் கலப்பைக்கு வழங்கப்படும் புனித பலி செய்வதன் மூலம் புனிதப்படுத்தப்படுகிறது. ஒரு சூத்திரன் அறியாமையின் இருளால் குருடனாகவும் மதுவிற்கு அடிமையாகவும் இருக்கிறான். சூத்திரனின் உணவு வேத மந்திரங்கள் இல்லாதது, எனவே அது இரத்தம். ஒரு நல்ல மனிதன் சிறிய தொகைகளுக்காக வீண் சத்தியம் செய்யலாகாது. அதை செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் அழிவை அடைவான். அழகான அன்பான பெண்களுக்காகவும் திருமணம் செய்து கொள்ளவும் பசுக்களுக்கு தீவனம் செய்யவும் பணம் தொலைந்து போன போது பிராமணனை பாதுகாக்கவும் சத்தியம் செய்வதில் எந்த பாவமும் இல்லை. ஒரு பிராமணனை சத்தியத்தின் மீதும், ஒரு சத்திரியனை வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களின் மீதும், ஒரு வைசியனை பசுக்கள், விதைகள் மற்றும் தங்கத்தின் மீதும், ஒரு சூத்திரனை எல்லா வகையான பாவங்களின் மீதும் சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். ஒரு சூத்திரனை நெருப்பை ஏந்த கூறலாம், அவர் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படலாம், அல்லது அவரது மகன்கள் மற்றும் மனைவியின் தலைகளை பல முறை தொடச் சொல்லலாம். அவர்கள் யமனை மட்டும் யமன்